வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1600 புள்ளிகள் வீழ்ச்சி. நிப்டி 480 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து 23,200 புள்ளிகளுடன் வர்த்தகம். தொகுதி பங்கீடு குறித்து திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியிடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல். தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகை. அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். சென்னையில் வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர் உள்ளிட்ட தொகுதிகளை கேட்டு பெற பாஜக திட்டம். அதிமுக கூட்டணியில் குறைந்தது 30 தொகுதிகளை கேட்டு பெறுவதில் பாஜக உறுதியாக இருப்பதாகவும் தகவல். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக நிச்சயமாக மீண்டும் அரியணையில் அமர்வார் என ஓபிஎஸ் உறுதி. ஜெயலலிதா இருந்தபோது இருந்த அதிமுக தற்போது இல்லவே இல்லை என்றும் கருத்து. தளபதியுடன் தேனி அதிமுக கோட்டைங்கிறது மாறிடுச்சா சார்? எப்படி இருக்கு களத்துல? அதிமுகவே இப்ப இல்ல சார். நேர்காணல்ல முதலமைச்சர் மதசார்பற்ற கொள்கையில் எந்த சமரசமும் இல்லை. இஸ்லாமிய மக்கள் மத்தியில் தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டம். மறுபடியும் ஓப்பனா தெளிவா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாங்கள் வச்சுக்க போறதே இல்லை. அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. சென்னையில் வரும் 23ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. வரும் 22ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர்களை தேர்வு செய்ய தேமுதிக திட்டம். நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிடுகிறார் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். விவசாயத்துறை வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குவது குறித்த முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்ப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் அன்று அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும். விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொழிலாளர் நலத்துறைக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உகாதி திருநாள் வாழ்த்து. தென் மாநில மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஹிந்தி ஆதிக்கத்தையும் திணிப்பையும் வீழ்த்துவோம் என்றும் நம் அறிக்கை. தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உகாதி திருநாள் வாழ்த்து. தமிழகத்தில் வாழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் மொழிகளை கடந்து சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து வருவதாக பெருமிதம். தெலுங்கு கன்னட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய யுகாதி திருநாள் வாழ்த்துக்கள். அனைவரிடமும் அன்பு, மகிழ்ச்சி, வளம், சகோதரத்துவம் தழைக்கட்டும் என தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. ரம்ஜான் பண்டிகை மற்றும் வார விடுமுறையொட்டி இன்று தமிழகம் முழுவதும் 1212 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பொதுமக்களின் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நெல்லையில் அரசு பேருந்தில் அரங்கேறி வரும் டிக்கெட் கட்டண கொள்ளை.
15 ரூபாய் டிக்கெட்டுக்கு 2 மடங்காக 30 ரூபாய் கட்டணம் வசூலித்து நூதன மோசடி. கேட்டால் ஸ்பெஷல் பஸ்ஸா 1% தான் வந்திருக்காங்க, ஆனால் 2% டிக்கெட் போட்டிருக்காங்க. ஆனால் உங்கள்கிட்ட நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 1 தானே? டிக்கெட் கொடுங்க. இங்கே பாருங்கள், 1% தான், ஆனால் 2 பேர்த்து டிக்கெட்டு. கேட்டால் ஸ்பெஷல் பஸ்ஸு. மானாமதுரை அருகே நெல் அறுவடை இயந்திரம் மோதி கர்ப்பிணி உயிரிழப்பு. ஓட்டுநரையும் உரிமையாளரையும் கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல். பின்னாலே வந்திருக்கு. என் பிள்ளை வண்டி எடுக்கணும்னா பின்னால வந்துருச்சு. நான் இல்ல பாட்டல இதே நடந்தது. 9 மாசம் ஆரம்பிச்சிருக்கு சார். 9 மாசம் நேற்று போச்சு. நான் வந்து என் பிள்ளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ரத்தம் இல்லைன்னு சொல்லி என்னன்னா வாங்கி கொடுத்து என் பிள்ளைக்கு ரத்தம் ஏற்றி நான் வச்சிருந்தேன். என் மகளை ஒரு 5 நிமிஷத்துல இடிச்சு தள்ளி ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்களாயா? என்னையா செய்யறது? பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஓம் சக்தி என பக்தி முழக்கம் எழுப்பி பக்தர்கள் வழிபாடு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. வரும் 24ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குவைத் பட்டத்து இளவரசர் ஷேக் சபாஹ் அல் முபாரக்குடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் மற்றும் தடையற்ற போக்குவரத்து குறித்து விவாதித்ததாகவும் எக்ஸ் பதிவு. அரசியலில் ஓய்வு என்பதே இல்லை என மாநிலங்களவையில் பிரியாவிடை பெறும் நிகழ்வில் பிரதமர் மோடி உரை. கார்கே, சரத்பவார், தேவகவுடா ஆகியோர் தங்கள் வயதில் அதிக நாட்களை பொது வாழ்விற்கு அர்ப்பணித்துள்ளதாக நெகிழ்ச்சி. நாட்டில் பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு இல்லை. விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு உறுதி. மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறை சோதனையின் போது முதலமைச்சர் அத்துமீறி நுழைவது ஆரோக்கியமான சூழல் அல்ல. ஆய்வின் போது முக்கிய ஆவணங்களை மம்தா பானர்ஜி எடுத்துச் சென்றதாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிருப்தி. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிகப்பெரிய எரிவாயு உற்பத்தி மையத்தின் மீதும் நள்ளிரவில் ஈரான் தாக்குதல். இடைமறித்து அழிக்கப்பட்ட ஏவுகணைகளின் பாகங்கள் விழுந்து ஏற்பட்ட தீயால் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தம். ஈரானில் எஞ்சியுள்ள இலக்குகளை விரைவில் முடிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க போர் கப்பல்களை அனுப்பாத நட்பு நாடுகளுக்கும் ட்ரம்ப் கண்டனம். மகேந்திர சிங் தோனியை போன்றவர்கள் ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் பிறக்கிறார்கள் என மக்கள் நினைக்கிறார்கள். அவர் கோலி, ரோஹித் மற்றும் என்னையும் உருவாக்கினார் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா உருக்கம். நடிகை நயன்தாரா குறித்த சி.வி. சண்முகத்தின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கு நடிகர் விஷால் கடும் கண்டனம். நாம் தான் பெண்களுக்கு மரியாதை செய்யணும்.
அதுதான் ஒரு ஆணின் அழகு எனவும் வீடியோ பதிவு. எதுக்காக உங்களுக்கு கைத்தட்டல் வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொச்சமான ஒருத்தரை கொச்சப்படுத்தி நீங்க கைத்தட்டல் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சமுதாயத்துல பெண்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தாதான் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அது டியூட்டி இல்லை, அது மனசார வரணும், அது உங்களுக்கும் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.